விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நல்லாசிரியர் விருது பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டிற்குள் புகுந்து வெட்டி கொன்றவர்கள் யார்? முதல் முறை கொலை செய்ய நடந்த முயற்சியில் தப்பிய ஆசிரியர் இரண்டாவது முறை சிக்கியது எப்படி? விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அம்மாக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் இளங்கோவன். 53 வயதான இளங்கோவன் மேல் ஊலக்கூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் இந்த இளங்கோவன். இவருக்கு திருமணம் நடைபெற்ற ஒரு மாதத்திலேயே மனைவி பிரிந்து சென்றதால் தன்னுடைய தாயார் ராஜம்மாளுடன் அம்மாக்குளம் கிராமத்தில் வசித்து வந்துள்ளார். ராஜம்மாள் சென்னையில் உள்ள மகள் வீட்டிற்கு சென்றதால் கடந்த ஒரு மாதமாக அம்மாக்குளம் கிராமத்தில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்திருக்கிறார் ஆசிரியர் இளங்கோவன். கடந்த 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அவரை கடைசியாக பார்த்ததாக கூறப்படும் நிலையில் அவருடைய செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்துள்ளது. இளங்கோவனின் அக்காள் மகன் நேரில் வந்து பார்த்தபோது வீட்டின் வெளிப்புற இரும்பு கேட் பூட்டப்பட்டிருந்துள்ளது. மேலும் வீட்டிலிருந்து துர்நாற்றமும் வீசியிருக்கிறார். சந்தேகமடைந்த அவர் வீட்டின் பின்பக்கம் வழியாக சென்று பார்த்தபோது இளங்கோவன் கொலை செய்யப்பட்டு உடல் அழுகிய நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். அவர் கொடுத்த தகவலின் பேரில் செஞ்சி டிஎஸ்பி ரமேஷ்ராஜ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர். வளத்தி காவல்துறையினர் சம்பவ இடத்தில் நடத்திய ஆய்வில் ஆசிரியர் இளங்கோவன் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்ட எஸ்பி சாய் பிரணீத் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் தீவிர ஆய்வு மேற்கொண்டனர். கொலை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க செஞ்சி டிஎஸ்பி தலைமையில் 4 இன்ஸ்பெக்டர்கள் உள்ளிட்ட 20 பேர் கொண்ட தனிப்படையும் அமைக்கப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட ஆசிரியர் இளங்கோவனின் உடல் உடற்கூறாய்வுக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆசிரியர் இளங்கோவனை கொலை செய்ய ஏற்கனவே ஒருமுறை முயற்சி நடந்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் ஏரிக்கரை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஆசிரியர் இளங்கோவனை 2 நபர்கள் வழிமறித்து கத்தியால் குத்தியிருக்கின்றனர். அப்பொழுது இளங்கோவன் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை விட்டு அலறிக்கொண்டே மக்கள் நடமாட்டம் மிகுந்த சாலைக்கு சென்றதால் கொலைகாரர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். பலத்த காயமடைந்த ஆசிரியர் இளங்கோவனை மீட்ட பொதுமக்கள் செஞ்சி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இது தொடர்பாக வளத்தி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் தற்போது ஆசிரியர் இளங்கோவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சொத்துக்காக கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். நல்லாசிரியர் விருது பெற்ற அரசு பள்ளி அறிவியல் ஆசிரியர் இளங்கோவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் செஞ்சி சுற்றுவட்டார பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.